சிறகடிக்க ஆசை சீரியல் நாளைக்கான பிரமலா பார்த்தீங்கன்னா ரோஹிணிக்கு ஃபர்ஸ்டே கல்யாணம் ஆன விஷயமும் ரோஹிணியோட குழந்தை தான் கிருஷ்ணங்கிற எல்லா உண்மையுமே எல்லாருக்கும் தெரிய வருது. இது தெரிஞ்சதுமே விஜயா மனோஜ் எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆகிறாங்க. விஜயா ரொம்பவே கோவமா ரோஹிணி கிட்ட போயிட்டு இவ்வளோ ஒரு கேவலமான பொண்ணான்னு சொல்லிட்டு பயங்கரமா கோவப்படுறாங்க. ஆனால் ரோஹிணியோ தயவு செய்து நான் பண்ணது தப்பு தான், ஆனால் எதுக்காக பண்ணின்னு தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. இந்த கல்யாணம் எனக்கு பிடிக்காம வேண்டாம் விருப்பமா தான் நடந்துச்சு. ரோஹிணியோ தான் வாழ்க்கையில் நடந்ததை எல்லாத்தையுமே எல்லாருக்கிட்டுமே சொல்றாங்க. ஆனால் விஜயா எல்லாத்தையும் கேட்டுட்டு நீ என்ன சொன்னாலும் அதை எங்களால ஏத்துக்க முடியாது, உன்னை பார்த்தாலே எங்களுக்கு அருவருப்பா இருக்கு, பிறந்த குழந்தைக்கு என்னுடைய பையனை அப்பனாக்க முயற்சி பண்றேன்னு சொல்லிட்டு விஜயா கோவப்பட்டு ரோஹிணியை அடிக்கிறாங்க. மனோஜ் ரோஹிணியை பார்த்து உன்னை பார்க்கவே எனக்கு அருவருப்பா இருக்கு, இவ்வளவு நாளும் உன் கூட வாழ்ந்ததை நினைச்சு எனக்கு ரொம்பவே அசிங்கமா இருக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறமும் இந்த வீட்டுல வைக்காதீங்கம்மான்னு சொல்லிட்டு விஜயா கிட்ட சொல்றாங்க. விஜயாவோ ரோஹிணிய கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளுறாங்க. ரோஹிணியும் பயங்கரமா கோவப்பட்டு ஏன் மீனா உங்களுக்கு தானே இந்த விஷயம் தெரியுங்க, சொல்லுங்களேன் மீனா எனக்காக அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டதுமே முத்து எல்லாரும் பயங்கரமா ஷாக் ஆகிறாங்க. முத்து மீனா கிட்ட போயிட்டு உண்மையிலேயே உனக்கு இந்த விஷயம் எல்லாமே தெரியுமா, தெரிஞ்சுதான் நீயும் நடிச்சுக்கிட்டு இருந்திருக்கியா அவ கூட சேர்ந்து அப்படின்னு சொல்றாங்க. மீனா சொல்ல வராங்க. ஆமாங்கன்னு சொல்லிட்டு முத்து கிட்ட நடந்ததை சொல்ல வராங்க. ஆனா முத்துவோ தயவு செய்து நீ எதுவுமே சொல்லாத, என்னைக்கு நீ இவ பண்ண தப்பு எல்லாத்துக்கும் உடந்தையா போனியோ அப்பவே உனக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது, ரெண்டு பேரும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு முத்து மீனா கிட்ட பயங்கரமா கோவப்படுறாங்க. இதுக்கப்புறம் என்கிட்ட பேசவே பேசாத மீனா அப்படின்னு சொல்லிடுறாங்க. மீனா இதை கேட்டதுமே பயங்கரமா ஃபீல் பண்ணி விஜயா நீங்க ரெண்டு பேருமே இந்த வீட்டுல இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு கிருஷ்ணோடைய பேக் எல்லாத்தையும் தூக்கிட்டு வெளியில போடுறாங்க. ரோஹிணியுடைய பேக் எல்லாத்தையுமே தூக்கி வெளியில போடுறாங்க. இதுக்கப்புறம் இந்த வீட்டு வாசப்படி கூட நீ மிதிக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. பிடிச்சி படிக்கட்டுல தள்ளி விடுறாங்க. அப்ப திடீர்னு பயங்கரமா வாமிட் எடுத்து மயக்கமாயிறாங்க. அடுத்து இதெல்லாம் பார்த்துட்டு இதுவும் இவருடைய நடிப்பா தாண்டா இருக்கும், எங்க வீட்டை விட்டு வெளில போயிடுமோன்னு சொல்லிட்டு பயந்து தாண்டா இது மாதிரிலாம் நடிச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து அண்ணாமலை இல்ல அந்த பொண்ணை பார்த்தா உண்மையிலே வாமிட் எடுக்கிற மாதிரி தான் தெரியுதுன்னு சொல்லிட்டு டாக்டரை வரவைங்கன்னு சொல்லிட்டு டாக்டரை வர வைக்கிறாங்க. அப்போ ரோஹிணியை செக் பண்ணி பார்த்துட்டு ரோஹிணி கன்சீவாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆகிறாங்க. விஜயா அதை கேட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆகிறாங்க. மனோஜ் கிட்ட என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மனோஜ் எதுவுமே பேச முடியாமல் அமைதியாக நிற்கிறாங்க. அடுத்து விஜயா ரோஹிணி கிட்ட உண்மையை சொல்ல இதுவும் டிராமா தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் ரோஹிணியோ இந்த விஷயத்த சொல்றதுக்காக தான் மனோஜ் அப்பவே நான் கூப்பிட்டேன், மனோஜ் உங்ககிட்ட நான் ஒரு உண்மை சொல்லணும் சீக்கிரம் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டேன். ஆனால் மனோஜ் தான் வராமல் இருந்தாரு, எப்படி உன்னால இதை கூட மறைக்க முடியுதுன்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. ஆனால் ரோஹிணியை மனோஜ் கிட்ட இதை பற்றி சொல்றதுக்காக தான் நான் ஃபர்ஸ்டே கூப்பிட்டேன், ஆனால் மனோஜ் தான் வராமல் இருந்தாரு அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டதுமே விஜயா நீ என்ன காரணம் சொன்னாலும் பரவாயில்ல, இந்த வீட்டில் நீ இருக்கக்கூடாது, உன்னை பார்க்கவே கூடாது, உன்னை பார்த்தாலே எனக்கு அருவருப்பா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் அண்ணாமலை விஜயா கிட்ட என்னதான் இருந்தாலும் நம்ம வீட்டுடைய வாரிசு அவ வயிற்றுல வளருது, மழை நடந்துக்காத விஜயா கொஞ்சம் பொறுமையா இரு அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ புரிய விஜயாவும் மனோஜும் ரோஹிணியை வீட்டை விட்டு வெளில போகும்னு சொல்லிட்டு ரொம்பவே உறுதியா இருக்கிறாங்க.